SRGDS Matriculation News Channel. இன்றைய திருக்குறள் அதிகாரம் அன்புடைமை. குறள் எண் 77. என்பிலதனை வெயில் போல காயமே அன்பிலதனை அறம். பொருள்: எலும்பில்லா புழுவை வெயில் வருத்தும், அன்பில்லா உயிரை அறம் வருத்தும். நன்றி. आज का शब्द कर, डू, अंग्रेजी, इंग्लिश, पानी, वाटर, आम, मैंगो, केल, प्ले, जा, गो. धन्यवाद. Word of the day: gregarious, sociable. Example sentence: She is a very gregarious woman. Thank you. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பது எஸ்ஆர்ஜிடிஎஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவன் KA கிரண்ராஜ். திருப்பாவை திருவெம்பாவை தித்திக்கும் மார்கழியில் இதோ உங்களுக்காக. திருப்பாவை பாடல் 6. புல்லும் சிலம்பினற்கான் புலரையின் கோயிலில் வெள்ளை வெள்ளி சங்கின் பேரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்தீராய் பேமுனை நஞ்சுண்டு கள்ள சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ள தரவில் துயிலம் வந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறியன்ற பேரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரிம்பாவாய். நன்றி. திருவெம்பாவை பாடல் 6. மானே நீ நன்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவேன் என்றெல்லும் நானாமே போன திசை பலர இன்னம் புலந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியாம் தானே வந்தோமை தலையணித்து ஆட்கொண்டலும் வான்வார் கடல் பாடி வந்தற்கண் வாய் திறவாய் ஊனே உருகா உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கு தங்குனை பாடலோர் எம்பாவாய். நன்றி. 21/12/2025 இன்று உலக தியான தினமாக கொண்டாடப்படுகிறது. உலக தியான தினம் என்பது தியானத்தின் முக்கியத்துவம், மன மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்கான நன்மைகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த ஐக்கிய நாடுகள் சபையால் அறிவிக்கப்பட்ட நாளாகும். தியானத்தின் முக்கியத்துவம்: மன அழுத்தத்தை குறைக்கிறது, கவனம் மற்றும் நினைவாற்றலை மேம்படுத்துகிறது, மன அமைதி மற்றும் மகிழ்ச்சியை அளிக்கிறது, உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை உயர்த்துகிறது, நேர்மறை சிந்தனையை வளர்க்கிறது, ஆன்மீக வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது. இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.